ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் இன்றைக்கி ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல 3/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட மல்லி இலை கொஞ்சம், புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா 3 ஸ்பூன். இந்த பிரியாணி மசாலா ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஒரு எலுமிச்சம்பழச்சாறு எடுத்து அதிலோட சேர்த்துக்கலாம். இது கூட தயிரை நல்லா கடைஞ்சி அதை 1 கப் சேர்த்துக்கலாம். நான் லெபான் சேர்த்துருக்கேன், அது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், அது சிக்கனை நல்லா ஜூஸியாக்கும். இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை நல்லா ஊற விட்டுறலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சி ஊற வச்சுக்கலாம். அரிசியை களைஞ்சி தண்ணி இருத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். அரிசி ஊறட்டும். அடுத்து நம்ம 2 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சூடு பண்ணிவிட்டு வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலரில். வெங்காயம் கருகிராமல் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்த வெங்காயத்துலேருந்து பாதி அளவு மட்டும் இந்த மேரினேட் பண்ண சிக்கனோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். அந்த ஆனியன் வறுத்த ஆயிலை அதில் பாதி அளவு இதில் சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற விட்டுறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் ஊறின அரிசியை சேர்த்துக்கலாம்.
4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அரிசி நல்லா கொதிச்சு வேகணும். அரிசி 10 நிமிஷத்தில் வெந்துடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், குழஞ்சிடக்கூடாது. அரை வேக்காடு வெந்திருக்கணும். அரிசி அமுக்கி பார்க்குறப்ப உடையக்கூடாது. இந்த அளவுக்கு அழுத்தினதுக்கப்புறம் உடையிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சோறு வந்து நல்லா உதிரியாக வரும். இப்போ நம்ம அரிசியை வடிச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். சிக்கன் லைட்டாக சூடு வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வடித்து வச்ச அந்த சாதத்தை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம 2 லேயராக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரைஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் ஃப்ரை பண்ண ஆனியன், மல்லி, புதினா தூவிக்கலாம். மீதம் இருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன், மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அது கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். அரிசி வேக வச்ச தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். அந்த ஊட்டையில் காற்று போகாமல் இருக்க அலுமினியம் ஃபாயில் வச்சு அடைச்சிடலாம். நீங்கள் கோதுமை மாவை பிசைஞ்சு கூட வச்சு அடைச்சிக்கலாம். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் விட்டுறலாம், நல்லா வேகட்டும். நீங்கள் 50 மினிட்ஸ் ஆயிடுச்சுனாவே கவனிச்சுக்கோங்க. மூடி சைடில் லைட்டாக ஆவி வந்ததுன்னா அப்போவே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 17 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. வெந்து ஆவி வருது பாருங்கள், சைடில் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆவி வந்துருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் அப்படியே விட்டாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ரைஸ் நல்லா வெந்துருச்சு.
நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் ஃபியோ புஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோஸோட சேர்த்து எங்கள் கேட் வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.